ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 4 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட பார்க்கலாம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. வாங்க நாம இப்போ இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம மாக்கி சிங்கிளா இருந்து மொத்த ஜெனின் கிளானையும் சதைச்சுட்ருப்பாங்க. அந்த ஜெனின் கிளான் கதை முடிஞ்சதை கேள்விப்பட்ட ஜுஜுட்சு ஹை குவார்ட்டர்ஸ்ல இதை யார் பண்ணா சீக்கிரம் கண்டுபிடிங்க, ஆனா சபிக்கப்பட்ட ஆற்றல் எதையுமே யூஸ் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரணை நடத்திட்டு இருப்பாங்க. அங்க அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல யூஜி கிட்டையும் மெகுமி கிட்டையும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தெங்கன் சொல்லுவாரு, நீங்க உடனே அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற சண்டைக்கு போயாகணும். அங்க கிஞ்சி ஹக்காரின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் யூட்டாவை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தவன். அவனை பார்த்து அவன்கிட்ட உதவி கேளுங்க. ஆனா அவன் ரொம்ப மோசமானவன். அவனை ஜுஜுட்சு ஹை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கு. அவன் நிறைய சூதாட்டம், தேவையில்லாத வேலை, நிறைய கிரிமினல் வேலை எல்லாம் பண்ணுவான். அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து போங்க. ஆனா அங்க அண்டர் கிரவுண்ட்ல சண்டை நடக்கும். அங்க வேடிக்கை பார்க்கறவங்க எல்லாம் சாதாரண மனுஷங்க தான், ஆனா சண்டை போடுறவங்க பெரிய சாசரரா இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெங்கன் சொல்ல, அப்படி அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம யூஜியும் மெகுமியும் சட்டையெல்லாம் கழட்டிட்டு சாதா சட்டை போடுவாங்க. ஏன்னா அவங்க ஜுஜுட்சு ஹை ட்ரெஸ்ஸை போட்டு அங்க போக முடியாது இல்லையா, அதனால ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அங்க போலான்னு போனா அங்க வாசல் ஒரு பவுன்சர் தடுத்து நிப்பாட்டிட்டு, டேய் புடி பசங்களா, இது என்ன கேம் சென்டரா, போங்கடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்ட, இங்க நம்ம மெகுமி, ஏய் நாங்க கேம் விளையாட வந்தோம், சண்டை போட வந்தோம்டா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த பவுன்சரு, ஏய் இந்த இடம் இங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுடா, உங்களுக்கு யாரா சொன்னா, ஓங்கி ஒரு குத்து விட்டேன், அப்படி தலை லெஃப்ட் திரும்பிக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெகுமி கிட்ட கையை நீட்டிட்டு இருக்க. அதுக்கு மெகுமி, டேய் இங்க சண்டை நடக்குதுன்னு ஒருத்தன் சொன்னான், ஆனா அவங்கிட்ட சண்டை போட்டு நான் அவனை கொண்டுட்டேன்டா, இங்க நான் எவனடா காட்டுறது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த பவுன்சரு, டேய் ஒழுங்கா போறீங்களா இல்ல தலை திருப்பிடுவான்னு கத்திட்டு இருக்க. பின்னாடி இருந்த ஒருத்தன் கோட்டு போட்டவன், ஒரு நிமிஷம் சண்டை போடாதீங்க, டேய் நான் பாஸ் கிட்ட பேசிட்டேன், அதோ அங்க இருக்கான் பாரு பிங்க் மாட்டேன், அவனை உள்ள விடு அப்படின்னு நம்ம யூஜியை சொல்ல, அதை கேட்ட அந்த பவுன்சரு, அப்ப இவன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மெகுமியை பார்த்து கேட்க, அதுக்கு அந்த கோட்டு சுட்டு போட்டவன், அவன் தவடாலே 2 விட்டு அவனை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணா நம்ம மெகுமியும் யூஜி பேசிட்டு இருப்பாங்க. மெகுமி நம்ம யூஜி கிட்ட, டே அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், உன்னை மட்டும் உள்ள விட்டு நான் என்ன பண்றேன்னு நோட் பண்ண பாக்குறானுங்க, நீ உள்ள இருந்து சமாளி, நான் வெளியே இருந்து சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி கிட்ட மெகுமி ஐடியா சொல்ல, அப்படியே கட் பண்ணா அந்த பவுன்சர் நம்ம யூஜியை தனியா கூட்டு போய் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு இருப்பான். இங்க பாரு தம்பி, இங்க இருக்கிற மொத்த ரூல் என்னன்னா, நீ உன்னோட சபிக்கப்பட்ட ஆற்றல், அதாவது கேஸ்ட் எனர்ஜியை நீ யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இங்கே சண்டையை வேடிக்கை பார்க்க வந்தவன் எல்லாருமே சாதாரண பொதுஜனம். அவன்கிட்ட போய் இந்த எனர்ஜிலாம் காட்டினேன், அவனுங்க மிரண்டு போயிடுவாங்க சரியா. அப்புறமா இங்கே 2 விதமான சண்டை நடக்கும். ஒன்று ஸ்கிரிப்ட், 2வது ஸ்கிரிப்ட் இல்லாதது. ஸ்கிரிப்ட் இல்லாததுல தான் நீ இப்போ முதல்ல சண்டை போட போற. அதில் நீ பயங்கரமாக சண்டை போட்டு உன்னை ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, என்னோட பாஸ் தள்ளிவேன், அவன் உன்னை பார்த்து சூஸ் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் இருக்கிற சண்டைக்கு நீ போய் நல்லா காசு சம்பாதிக்கலாம்டா சின்ன பையா, புரியுதா? இதை நீ பிசுறுத்தாம பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம யூஜியும், ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜியும் சண்டைக்கு ரெடியாக கட் பண்ண, சண்டை நடக்கிற இடத்துல மக்கள் சண்டையை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அங்க மொட்டை பாஸ் ஒருத்தர் வந்து சண்டையை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. மக்களே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான சண்டையை பார்க்க போறோம், எல்லாரும் கரகோஷத்தை எழுப்புங்க. இப்போ முதலாவது வர்றது இந்த பிங்க் மண்டை யூஜி இத்தாதோரி, பார்க்கறதுக்கு சின்ன பையனா இருந்தாலும் பயங்கரமா சண்டை போடுவான். அடுத்ததா வரப்போறது பாண்டா, மனுஷ உருவம் இல்லாம பாண்டா உருவத்துல வந்து சண்டை போட போறாரு. இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை நடக்க போது, யார் ஜெயிக்கலாம்னு பார்க்கலாம், சண்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை ஆரம்பிக்க, இங்க நம்ம யூஜிக்கு பாண்டாவை பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம், ஏ பாண்டா நீ ஏடா இங்க, உன்னை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாண்டாவும், மச்சே இப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், கரெக்டா கச்சிதமா எல்லாத்தையுமே முடிச்சிடுறோம் புரியுதா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குள்ள டீல் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு தானே தெரியும், சுத்தி இருக்கவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பானுங்க, பயங்கரமா சண்டை போட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பானுங்க. அப்புறமா இவங்க 2 பேத்துக்கு சண்டை ஆரம்பிக்கும் பாருங்க. பாண்டா அப்படி நடிப்பான் பாருங்க, என்ன அவார்டா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா நடிப்பான். இங்க நம்ம யூஜி அவனை அடிச்சிட்டு இருக்க மாதிரியே அடிச்சுட்டு கடைசியில ஓங்கி ஒரு பஞ்ச் விடுவான் பாருங்க. அடி வாங்கிட்டு பாண்டா, ஐயோ அடிச்சுட்டானே, என் வயிறுலாம் வலிக்குதே, கதி கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டா கீழே விழுந்துருவான். அப்புறமா என்ன, யூஜி இத்தாதோரி ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண, அப்படியே இந்த பக்கம் அந்த கிஞ்சி அக்காரி அவனோட ஆள் கூட சேர்ந்து இங்க நடந்த சண்டை எல்லாத்தையுமே அப்படி டிவில பார்த்துட்டு இருப்பான். நம்ம யூஜி போட்ட ஃபைட்டை பார்த்துக்கிட்டு அந்த கிஞ்சி அக்காரி பயங்கரமா சண்டை போடுறானே அப்படி சொல்லிட்டு போனை போட்டு அவனோட ஆளுகிட்ட, டேய் அந்த பிங்க் மட்டும் என் யூஜி இத்தாதோரி பயங்கரமா சண்டை போறானேடா, அவனை என்கிட்ட கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்ல, சரிங்க, அப்புறம் இன்னொருத்தனை வெளியே அனுப்புனீங்களே அவனை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த கிஞ்சி, அவன் மேல எப்போதுமே ஒரு கண்ணு இருக்கட்டும், அவன் என்ன பண்றான்றத உடனே எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவனோட ஆளுக்கு பின்னாடியே நம்ம மெகுமி பிச்சுக்கிற ஒளிஞ்சிட்டு நிற்பாங்க. அப்புறம் அந்த பக்கம் பாண்டா சண்டையெல்லாம் முடிச்சுட்டு அந்த புதருக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வந்து நம்ம மெகுமி கிட்ட, மெகுமி சண்டையெல்லாம் முடிஞ்சது போ அப்படின்னு சொல்ல, அதுக்கு மெகுமி பாண்டா கிட்ட,
ஆமா யூஜி அந்த கிஞ்சி அக்காரியை சமாளிச்சிருவானா, அவன் ரொம்ப மோசமான ஆளாச்சு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு பாண்டா ஆமாப்பா இங்க யூஜிக்கு பொய் சொல்லவே தெரியாது, அவன் பேசி வசமா மாட்டிக்க போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டா சொல்ல, அதை கேட்டு நம்ம மெகுமி ஆமா நீங்க நிறைய நாள் நின்று ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க, ஏன் அந்த கிஞ்சி அக்காரியை உன்னால பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பாண்டா ஏப்பா இப்படி கேட்குற, அவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவர் ரூமு கிட்ட போனா கதவு சிக்கவே மாட்டேங்குது, கிட்ட போக போக கதவு தூரமா போயிட்டு இருக்குப்பா, அதுக்கு காரணம் அவன் கூட கிராரான்னு ஒரு சாசரர் இருக்காப்பா, அவ போற அந்த கர்ஸ் டெக்னிக்னால தான் அந்த கதவு கிட்டேயே என்னால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டா சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெகுமி கேட்டுட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் யூஜி தோரி கெஞ்சியை பாக்குறதுக்கு அவன் ரூமுக்கு போனா, அங்க அவனோட ஆளு கிராரா கதவை திறந்துட்டு வா வா என்னோட ஆளு உன்ட்ட பேச தான் வெயிட் பண்றான், நீங்க பேசுங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மெகுமியும் பாண்டாவும் சும்மா இல்லாம அவங்களோட இடத்துக்குள்ள போய் அந்த கிஞ்சியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனோட ஆட்களை அடிச்சு கட்டி போட்டு வாயெல்லாம் பொத்தி வச்சுட்டு போக, அப்ப நம்ம மெகுமி பாண்டாவை பார்த்துட்டு பாண்டா எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு, எதுவும் வேற எதுவும் ஆகாது இல்லையா, பிளான் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்ல, அங்க அவங்க 2 பேர் நிக்கிறது அந்த கிராரா இருக்கா பாத்தீங்களா, அவ பாத்துருவா, அதை பார்த்துட்டு பாண்டா டே மெகுமி வாய் என்ன வாயிடா அப்படின்னு பேசிட்டு இருக்கு. அந்த கிராரா இவங்க 2 பேர் பார்த்துட்டு என்னது பாண்டா இவன் கூட இருக்கா, அப்படின்னா இவங்க 2 பேர் பார்க்க அவனோட ஆள் மாதிரி தான் இருக்காங்க, அப்படின்னா அந்த பிங்க் மண்டையன் யூஜி இவனோட ஆள் தானா, ஐயோ இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா நம்ம மெகுமி என்ன பண்ணுவான், அந்த டிவைன் டாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண அந்த டாக் அப்படியே அவனை போய் பிடிக்கலான்னு போக, டக்குன்னு பார்த்தா ஏதோ பூமராங் மாதிரி அடிச்சு அப்படியே ரிட்டன் பறந்து வந்துடும். அதை பார்த்துட்டு மெகுமி இது என்ன கர்ஸ் டெக்னிக் சொல்லிட்டு ஸ்டாக்காக பாண்டா அந்த கிராராவை விரட்டி போவா பாருங்க. ஏ நில்லுமா நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கிராரா உங்ககிட்ட நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு விரட்டி ஓடிக்கிட்டே இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா குறுக்க நம்ம மெகுமி அவனோட டிவைன் டாக் பவர்லாம் யூஸ் பண்ணி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அப்படி அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம யூஜி தாத்தரையும் கிஞ்சி அக்காரியும் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த கிஞ்சி அக்காரி யூஜியை பார்த்துட்டு தம்பி நான் இதுக்கப்புறம் உன்னை பெரிய பணக்காரன் ஆக போறேன், ஆனா நீ அதுக்கு முன்னாடி என்கிட்ட சில லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு யூஜி தாத்தோரி என்னது சில லட்சம் கொடுக்கணுமா, அம்மன் ஜல்லி கிடையாது என்கிட்ட அப்படின்னு சொல்ல, சரி விடுப்பா இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பெரிய பணக்காரன் ஆக போறோம், இதை பத்திலாம் கவலைப்படாத, நான் என்னோட ஸ்கிரிப்ட் ஃபைட்டை யூஸ் பண்ணி நிறைய கல்லா கட்ட போறேன், நீ என் கூட இருந்தா மட்டும் போதும், நீ மட்டும் இல்ல உன்ன மாதிரி நான் நிறைய பேரை சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு போன் அடிக்கும். போன்ல யாரும் பார்த்தா கிராரா. அதை பார்த்த உடனே அந்த கிஞ்சிக்கு ஏதோ ஒன்று மைண்ட்ல வந்துருமா. அப்ப பாட்டில் எடுத்து கிளாஸ்ல ஊத்திட்டு கொஞ்சம் குடிப்பா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம யூஜியோ இல்லைங்க நான் குடிக்க கூடாது, அது நான் சின்ன பையன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அங்க கிஞ்சி குடிப்பா என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம யூஜியும் சரி சொல்றீங்க குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கிஞ்சி கேட்பான், ஆமாப்பா அந்த கோஜோ கூட இந்த மாதிரி தான் குடிக்க மாட்டான், ரொம்ப நல்லவ மாதிரி நடிப்பான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னே நம்ம யூஜி கோஜோவா அதே இருங்க கோஜோ அப்படின்ட்டுவானா. அதை கேட்டோன்னே கிஞ்சி கன்ஃபார்மே பண்ணிடுவான். படக்குன்னு குடிச்சிட்டு கடக்குன்னு கிளாஸை கீழே வச்சுட்டு டேய் ஏன்டா பச்சா போய் பேசுற, நேத்து பிறந்த பச்சாக்கு கூட தெரியும் கோஜோ யாருன்னு, லுச்சா மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பான் பாருங்க. நம்ம யூஜிய அடிச்சு பறக்க விடுவான். சும்மா நம்ம யூஜியை வெறித்தனமா அட்டாக் பண்ணிக்கிட்டே சொல்லுவான் பாருங்க, டே நீ அந்த ஜுஜுட்சு கையை சேர்ந்தவ தரண்டா, எனக்கு தெரியும்டா, கிராரா எனக்கு ஃபோன் பண்ணும் போதே இந்த மாதிரி ஏதாச்சும் கோளாறு இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யூஜியை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க. யூஜியோ ஏங்க எங்களுக்கு உங்க ஹெல்ப் வேணுங்க ப்ளீஸுங்க காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனா அவன் கேட்கற மாதிரியே தெரியல. இந்த கிஞ்சி யூட் அளவுக்கு வேற ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. நம்ம யூஜி தவிர எப்படி சமாளிக்க போறானோ. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கிராரா கிட்ட நம்ம மெகுமி ஏமா சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுமா, இங்க பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது, எனக்கு அந்த கிஞ்சியோட ஹெல்ப் வேணும்ப்பா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த கிராரா இப்போ மட்டும் வாங்க ஹெல்ப்பு கொழுப்புன்ட்டு, முன்னாடி எனக்கு எங்க ஜுஜுட்சு கையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணீங்க, நீங்க போங்கடா போங்க, உங்க கோச்சோ இருப்பான்ல பெரிய கோச்சோ அவங்ககிட்ட போய் கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த. அதை கேட்டு மெகுமி ஏமா கோஜோவை சீல் பண்ணிட்டாங்கம்மா கோஜோ இல்லம்மா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னு அவளுக்கு சமசாக்கு, ஏன்டா எங்ககிட்டயே போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராரா கத்திட்டு இருக்க. அதை கேட்டு மெகுமி வாண்ட பேசியிருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனோட அந்த ரேபிட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நிறைய ரேபிட்டை கொண்டு வர, அதை பார்த்துட்டு அவ ரேபிட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. அந்த ரேபிட் எல்லாம் இவகிட்ட வேகமா போக அசால்ட்டா எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டே இருப்பா. அதை பார்த்துட்டு மெகுமி ஏய் இவ என்ன டெக்னிக் யூஸ் பண்றா நான் கண்டுபிடிச்சேன்டா, டே பாண்டா உன் காலு கீழே ஏதாவது ஸ்டார் இருக்காடா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு அந்த பாண்டா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கிட்டு அந்த ஸ்டாரை காமிச்சிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம மெகுமி பாண்டா கிட்ட அவ என்ன டெக்னிக் யூஸ் பண்றான்னு சொல்லுவா பாருங்க. அவ என்ன டெக்னிக் யூஸ் பண்றான்னா ஸ்டார் டெக்னிக். பூமி கிட்ட வரிசையா ஸ்டார் இருக்கும் 1 2 3 4
இந்த 1ஆம் நம்பர் ஸ்டார் 2ஆம் நம்பர் ஸ்டார் கிட்ட தான் போக முடியும். இந்த 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ஸ்டாரும் 3ஆம் நம்பர் ஸ்டார் கிட்ட போலாம். அதுவே 1ஆம் நம்பர் ஸ்டார் ஸ்ட்ரைட்டா 3வது நம்பர் ஸ்டாருக்கோ 5வது நம்பர் ஸ்டாருக்கோ போனா அடிச்சு அப்படியே தூக்கி வீசப்படும். இதுதான் இந்த டெக்னிக். அதை கண்டுபிடிச்சிருவான் நம்ம மெகுமி. அப்புறம் என்ன, அந்த 1ஆம் நம்பர் ஸ்டாரு நம்ம மெகுமி, 2ஆம் நம்பர் ஸ்டாரு பத்தாதிக்கு இன்னொரு எங்கேயோ ஒரு போல் இருக்கும், அதுல ஒரு ஸ்டார் இருக்கும், அதையும் சேர்த்து இவகிட்ட போயிடலாம்னு சொல்லிட்டு மெகுமி அப்படியே பிளான் போட, அதை பார்த்துட்டு அந்த கிரரா பரவாயில்லையடா நீ ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 3வது ஸ்டாரையும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்ததா இவகிட்ட போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவா, கிராரா டே நான் ஸ்டார் நம்பரே மாத்திரண்டா சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நம்ம மெகுமி அவன் அந்த டிவைன் டாக் இருக்கு பார்த்தீங்களா அதை கொண்டு வர அது கபக்குன்னு வந்து இந்த கிராராவை பிடிச்சிரும். அது பிடிச்சோன்னே நம்ம மெகுமியும் டக்குன்னு வந்து கிராராவை பிடிக்க, ஏன் இங்கே பாருமா நான் உன்னை ஒன்றும் அட்டாக் பண்ண வரலாமான்னு சொல்லிட்டு கிராரா விட்டுட்டு கெஞ்சி கேட்பான். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், அந்த கிஞ்சி எப்படியாச்சும் என்னை பார்க்க வைப்பா, அவன் ஹெல்ப் எனக்கு வேணும்ப்பான்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு அந்த கிராரவும் ஓ இவன் உண்மையிலே நல்லவன் தான் போல இருக்கு, ஹெல்ப் தான் கேட்க வந்திருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒட்டச்சிக்கிட்டு வெளியே வந்து விடுவான் பாருங்க நம்ம யூஜிதா தோரி. இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்குன்னு சொல்றதை விட அந்த கிஞ்சி நம்ம யூஜிதா தறியை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். அப்படி போட்டு அடிக்க நம்ம யூஜிதா தறி ஒன்றுமே செய்யாமல் அடி வாங்கிட்டே இருப்பான். அப்படியே தத்துவமாக பேசுவான் பாருங்க நம்ம யூஜி. இங்கே பாரு நான் ஜுஜுட்சு கைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், இயந்திரத்தில் ஒரு பகுதியாக நான் இருக்கேன், நீ என்ன பண்ணுற வெறும் இந்த சூதாட்டம் பண்ணிட்டு இருக்கியா, நீ ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்க, அதை கேட்டு அந்த கெஞ்சிக்கும் மனசு இறங்கிரும். ஓ சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, இங்கே கோஜோ சீலான விஷயம் எல்லா விஷயத்தையும் சொல்ல அதை கேட்டு கெஞ்சி சாக்காயிருவான். என்னது கோஜோவையே சீல் பண்ணிட்டாங்களா, எப்பறம் அதெல்லாம் நடந்தது அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு கர்ஸ் ஸ்பிரிட் வந்து நிற்கும். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதாங்க இந்த கல்லிங் கேமோட கேம் மாஸ்டரு. அது இங்கே வந்த உடனே இந்த கல்லிங் கேமில் புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு, 100 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தவங்க புதுசாக ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஆமாங்க இந்த கல்லிங் கேமோட ரூல்ஸாக தானே இந்த கல்லிங் கேமில் 100 பாயிண்ட்டுக்கு மேலே யார் எடுக்கிறாங்களோ அவங்களால புதுசாக ஒரு ரூல்ஸே கிரியேட் பண்ண முடியும். அதுதாங்க இந்த ரூலு. அந்த ரூல் என்ன ரூல்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கர்ஸ் ஸ்பிரிட், அதாவது இந்த கல்லிங் கேமோட கேம் மாஸ்டர் வந்து நிற்கும். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணிருங்க. தொடர்ந்து ஜுஜுட்சு கைசனை கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.